இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் உங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? இல்ல நீங்களே சொல்லிருங்க. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா தங்கப்பழம் வேளாண்மை கல்லூரி, அதாவது வாசுதேவன் நல்லூர் என்ற பகுதியில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் நமக்காக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க, கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்காகவா? அதெல்லாம் கண்டிப்பாக இல்லை. இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு, அதாவது சித்திரை திருநாள், பல கலை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வந்து நமக்காக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்களாக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். சரி, இதுக்கப்புறம் அவங்களை வெயிட் பண்ண வைக்க விரும்பல. நம்ம நேரடியாக போய் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது பார்த்தலாமா? கண்டிப்பாக. ஓகே, போகலாம்ண்ணே. போகலாம், வாங்கண்ணே போவோம். அபீஸா, சொல்லுடு. நான் என்ட்ரி ஆகும்போது ஏதோ ஒரு பெரிய திருவிழா நடக்குது அப்படின்னு நினைச்சா கடைசியில கல்லூரியோட ஒரு திருவிழா. ஆமா, இது வந்து என்ன சும்மா சாதாரணமாலாம் கிடையாது, நம்ம தமிழ் புத்தாண்டு. கண்டிப்பா நிறைய பசங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரமா ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்தாலே தெரியுது வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கிராமப்புற கலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம கூட 2 வாலி வயசு பசங்க வந்திருக்காங்க. ஐ எம் பொன் குமாரவேல். ஐ எம் சங்கர் ஆதித்யா. ஸோ இவங்களோட சேர்ந்து நம்ம கல்லூரி மாணவர்களோட சேர்ந்து பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸோட சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ண போறோம். வாங்க ஷோவில் போகலாம். வெல்கம் டு தி ஷோ. இது சித்திரை திருநாள் கொண்டாட்டம். நம்ம நமக்காக காத்துட்டு இருக்கு கரகம். கரகம். ஆமா, கரகாட்டம். கரகாட்டம். ஆமா, இந்த கரகாட்டத்தை பத்தி ஏதாச்சும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கரகாட்டம் வந்து நான் வந்து கனகாடி தான் பார்த்துருக்கேன். நம்ம பசங்க ஆடி பார்க்கலப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கோவிலுக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு புனித நீர் அப்பெல்லாம் குடத்தில் எடுத்துகிட்டு போவாங்க. இது அப்படியே காலம் தொட்டு ஆட்டமாக மாறி கரக ஆட்டமாக மாறிடுச்சு. ஆனால் கரகாட்டம் பார்க்கறதுக்கு எளிமையாக இருந்தாலும் ஆடுறதுக்கு சிரமம் இருக்கும், பார்க்கறதுக்கு இன்னும் கூடுதல் அழகாகவும் இருக்கும். ஆமா சங்கரையா, கரகாட்டம் பாத்தீங்களா? பார்த்தனே. எப்படி இருந்துச்சு? ஆமோகமா இருந்ததுப்பா.
அந்த கராட்டத்துக்கு மேல என்ன இருந்துச்சு? சிக்கன் தானே, இங்கிலீஷ்ல கூட கிளிக்கு சிக்கன் தானே சொல்லுவாங்க. நல்லா சொன்னாங்க. ஆனா உண்மையாவே வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா? கண்டிப்பா இது வந்து தலையில வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ வெயிட்டா இருக்கு, ரொம்ப கஷ்டம். இது எப்படி அங்க பாக்கும்போது நல்லா இருந்தது, இங்க ஒரு மாதிரி தான் இருக்கு. இது காஸ்டியூம் சரியில்லை டியூட், பாப்பற பாத்துக்கிறேன் டியூட். சோ ரொம்ப கஷ்டம் தான். அது ரொம்ப நீங்க பாத்தீங்களா கரகாட்டம் வந்து கனகா ஆடி பாத்துருப்பீங்க. ஆமா, எனக்கு என்னவோ நீங்க ஒரு கணக்கா தான் அதை பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாவே எவ்வளவு சூப்பரா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க. ரொம்ப அருமை. சரிங்க ஐயா, பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பாத்துருவோமா? கண்டிப்பா. அதெல்லாம் ஒயிலாட்டம். ஒயிலாட்டமா? ஒயிலாட்டம் அது எப்படி ஆடுவாங்க? ஒயிலாட்டம்ங்கிறது ஒரே நேர துணியை தலையில கட்டிக்கிட்டு ஒரே நேர துணியை கையில வச்சுக்கிட்டு வீசி வீசி ஒய்யாரமா ஆடுவாங்க. அதுதான் ஒயிலாட்டம். சூப்பர்ண்ணா, நீங்க சொன்னது எனக்கு புரியல, பட் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வா. அடுத்தது குச்சி ஆட்டம். ஆமா, இந்த குச்சி ஆட்டத்தை பத்தி தெரியுமா? தெரியுமியா, சொன்னபடி கேட்கலன்னு என் பொண்டாட்டி இந்த மாதிரி குச்சி வச்சுதான் வெளுப்பா. யாத்தே எல்லா வீட்லயும் அப்படித்தான் இருக்கு உங்களுக்கு. அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆமா, அந்த குச்சி ஆட்டத்தை பத்தி ஏதாச்சும் விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. தெரியலையா? அதாவது இது ஒரு தற்காப்பு கலை சார்ந்த விளையாட்டு தான். யாரும் அதிகமா பேசினாலும் வச்சு அடிக்கிறதுக்கா? அது மட்டும் இல்ல, இது வீர பாரம்பரிய விளையாட்டும் கூட. ஸோ இப்போ அதுதான் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போறாங்க. ஆமா. ஓகே, நான் கூட ஒயிலாட்டமோ என்னமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அது வேற லெவல்ல இருந்தது. ஸோ குச்சி ஆட்டமும் அதை விட சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு குச்சி ஆட்டம் வந்துட்டு இருக்கு, பார்த்து.
பெர்ஃபார்மன்ஸ்னா இதாங்க பெர்ஃபார்மன்ஸ். செம்ம எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் சீரியஸாவே. கண்டிப்பா. ஆனா இதோட முடியல, இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. சித்திரை திருநாள் கொண்டாட்டம் நம்ம தங்கப்பழம் காலேஜ்ல வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து என்ன ஆட்டம்னா? அடுத்தது பொய்க்கால் குதிரை ஆட்டம். அப்படினா பொய்க்கால் குதிரை ஆட்டம்ங்கிறது குதிரையினுடைய கூட்டை கட்டிக்கிட்டு அப்படியே குதிரை மாதிரியே ஆட்டம் போடுறது தான் பொய்க்கால் குதிரை ஆட்டம். அது எதுக்கு ஆடுவாங்க அது? அதாவது மன்னர்களுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கும் ஊர்வலத்தினுடைய முதல் பகுதியிலையும் இந்த பொய்க்கால் குதிரை ஒய்யாரமா ஆடி போவாங்க. இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். சரி. ஆனா இது வந்து குதிரை, பொய்க்கால் குதிரை குதிரை மாதிரி ஆடுறது. ஆமா. நீங்க எப்படி குதிரை மாதிரி ஆடுவீங்க? கஷ்டமாச்சு. நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம வந்து யானை மாதிரி வேணா ஆடலாம். ஏன்னா இருந்த இடத்துல உட்காந்து ஆட சொன்னா ஆடுவோம் நாங்க. சரி, ஓகே. அது உண்மையா அந்த பொய்க்கால் குதிரை ஆட்டன்றது எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். கண்டிப்பா. கண்டிப்பா. இல்ல அவன் சொந்த கால நிக்கிறதுக்கு சோம்பேத்தனம் பண்றாங்க. ஆமா. பொய்க்கால்ல வந்து வேற லெவல்ல பட்டையை கலப்பிட்டாங்க நம்ம பசங்க. ஆமா, சரி, இப்போ என்ன கையில எதை வச்சிருக்கீங்க? அதாவது கோயில்ல ஏதாவது கொடுத்தாங்கன்னா பெருசா கொடுத்தாங்கன்னா வாங்குறது. உங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி வாங்கி வச்சிருக்கீங்க. அதுக்கு இல்லைங்க, இதுக்கு பேரு படுகரின ஆட்டம்னு பேரு. அதாவது முதுகுல கூட கட்டிட்டு படுகரின மக்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அந்த தேயிலை பறிக்கும் போது தங்களோட அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு ஒய்யாரமா நடந்து அந்த தேயிலை தோட்ட பறிக்கிறது தான் உணர்த்தக்கூடிய ஆட்டம் தான். அதாவது அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாதிரி அவங்க ஆட்டத்தை போட போறாங்க. ஆமா, அந்த ஆட்டத்தை நம்ம பார்க்க போறோம். பாத்துருவோம். பார்க்கலாம்.
ஐயா ஆடுனதெல்லாம் பார்த்தோம் ரசிச்சோம். அடுத்து என்ன ஆட்டம்? நீங்களே சொல்லிருங்க. அது என்ன இதுக்கு என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு, வளைஞ்சு போயிருக்கு. ஏதோ நேரா குத்து நீங்க எதுவும் வளைச்சிட்டீங்களா கையில வச்சு? இல்ல, நான் வழக்கமா வந்து கிச்சன்ல வந்து தேங்காய் திருவேன். அந்த இதை காணுமே, திரும்பிய காணுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேங்காவா? அதாவது தேங்காய் இப்படி எடுக்கலாமா, இப்படி செய்யலாமா அப்படின்னு பாக்குறேன். எந்த பக்கமும் அது தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. இது என்ன ஆட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மானாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு உடை போட்டிருக்காங்க. இப்போ வந்து நிறைய பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் நிறைய நடக்குது. ஸோ அது எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இந்த ஒரு ஆட்டத்தை நாங்கள் ஆட போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இதுவும் கூட ஒரு தற்காப்பு கலை தான். ஆமா. நிறைய பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டே இருக்குல்ல? கண்டிப்பா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நமக்கே வந்து டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பிரேக் தேவைப்படும். அதனால நீங்க எல்லாரும் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துருங்க. சரி, இது வந்து என் கையில தானே இருக்கணும், நீ பேசுறதுக்கு. இல்ல இதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஐயா இருக்காருல்ல, அவர் வந்து பயங்கரமா கம்பு சுத்துவாரு. அதனால இப்ப அவர் வாயில கம்பு சுத்தாம கையில நமக்கு கம்பு சுத்தி காட்ட போறாரு. அப்படியா? கம்பு சுத்திடுவாரா? ஜெய் ஹோ. அப்பா இல்ல, நான் பெரும்பாலும் சரியா தான் சுத்துவேன். இருந்தாலும் இந்த கம்பு உயரம் இதெல்லாம் சரியா இருக்கான்னு முதல்ல கம்பு சுத்த பெர்ஃபார்மன்ஸே பயங்கரமா இருக்கு. கையில வந்து வத்தி குச்சி மாதிரி தான் இருக்கு. நீங்க அதை பத்தி இவ்வளவு பேசுறீங்க? அது இப்ப மேல கையில பற்ற கூடாது, கொஞ்சம் ஒதுங்கி நின்னுக்குங்க. ஒதுங்கிடுவோம். சுத்த போற ஆட்டம் பாத்துக்குன்னா இத பார்த்து நீங்க கத்துக்குங்க. நாங்க கத்துக்கணும். இப்ப கம்பு சுத்தட்டுமாமா? சுத்துங்க. கண்டிப்பா. இது என்னையா கொடுமை? கம்பு சுத்துறேன்னு சொல்லிட்டு கம்ப சுத்தி வாரீங்க. இது வந்து ஈஸியா படிக்கிறது. நாள்ல நீ சிலம்ப கத்துக்கணும்னா இந்த மாதிரி தான் கத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஓவர் அல்ல? இல்ல, அவர் கையில கம்பு இருக்கானே தெரியல. அப்புறம் அது இருந்தா என்ன, இல்ல கம்பு தான் அவரை சுத்தி வந்த மாதிரி இருக்கு. சரி, ஆனா வந்து சிலம்பம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்தது, கேட்ட ஒரு கேள்விப்பட்டிருக்கோம். விஷயம், நிறைய வந்து பார்த்திருக்கோம் கூட. அதை விட பெட்டரா ஒரு 100 மடங்கு பெர்ஃபார்மன்ஸ்க்காக பசங்க பயங்கரமா ரெடி ஆகிருக்கிறாங்க. அது என்னன்றத பார்த்துலாமா? பாத்துருவோம்.
கிராமப்புற கலைகள்னா என்ன அப்படின்றதே நான் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுது. ஒரு ஒரு உயிரோட்டமான ஒரு கலை இல்லையா? ஏன்னா நம்ம தமிழர்களுக்கே பாரம்பரியமான சில கலைகள்லாம் இருக்கு. சொல்ல போனா அது அழிஞ்சிட்டு வருது. அது இல்ல நாங்க அழிக்கல, இன்னும் வந்துட்டு நாங்க கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மாணவர்களுக்கிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட இருந்து இதை பற்றியான எக்ஸ்பிளைன்லாம் நமக்கு பண்ணி கண்டிப்பா இவங்க பசங்களும் ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேரும் சொன்ன எக்ஸ்பிளேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா பெரிய நன்றிகள். இன்னைக்கு எங்களோட சேர்ந்து நீங்களும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். மறுபடியும் உங்க எல்லாரையும் இதே போல ஒரு சூப்பரான டைம்ல சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பொன் குமாரவேல், சங்கர் ஆதித்யா, உங்களா ஃபீஸா பாண்டியா.